செய்தியினுடைய தலைப்பு, பார்க்கவும் யாரும் இல்லை, பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. பார்ப்பதற்கு, நம்மை கவனித்து பார்க்க, நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பார்க்க யாரும் இல்லை. ஆறுதல் சொல்வதற்கு பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. உண்மையான ஆறுதல் சொல்வதற்கு சிலர் வந்தால் கூட நயவஞ்சகமாய் வந்து விட்டு போகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. நல்லா கவனிப்போம். ஆக நம்மை பார்க்கவும் கவனித்து நம்மை பார்ப்பதற்கும் யாரும் இல்லை. நம்முடைய அருகாமையில் பக்கத்தில் வருவதற்கும் ஒருவரும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவன் ஒருவர் நம் பக்கத்தில் இருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்றீங்க, உண்மைதானே? பார்க்க ஒருத்தர் இல்லை. கரிசனையோடு பார்ப்பதற்கு, பாசத்தோடு பார்ப்பதற்கு, அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, உண்மையான அன்பை விளங்க பண்ணுவதற்கு பார்க்கவும் யாரும் இல்லை. பக்கத்திலும் அந்த ஆறுதல் சொல்லி அரவணைக்க, ஆற்றி தேற்ற, அரவணைத்துக் கொள்ள, சுமக்க, கரம் பிடித்து நடத்தி செல்ல தைரியமாயிரு, நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தைரியமா இருப்பா, நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னது ஆண்டவர் மட்டும் தான் சொன்னாரு. நான் உன் கூட இருப்பேன், அவர் தான் சொன்னாரு. ஐ வில் ஸ்டே வித் யூ, நான் உன் கூட இருப்பேன். ஐ வில் செக்யூர், உன்னை நான் பாதுகாப்பேன். அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னோட நான் தங்குவேன். ஐ வில் ஸ்டே வித் யூ. அவர் ஒருத்தான் சொல்லியிருக்கிறார். காரணம் சொல்றாரு, நான் கடவுள், நான் கர்த்தர், நான் மாறாதவர். உலகத்துல எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு சொல்றதான் சொல்றாரு. எல்லா மக்களும் அறியும்படிக்கு, நான் உன் கூட இருக்கிறதை எல்லாரும் பார்க்கும்படிக்கு நான் கூட தங்குவேன், தங்கி அற்புதங்களை செய்யுங்கிற சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் மட்டும்தான். நீ பயப்பட வேண்டாம், fear not, don't fear, I will stay with you. அவன் கூட இருப்பேன், அவன் கூட வருவேன், அவன் கூட நடப்பேன், உன் கூட நான் பேசுவேன், உன்னை நான் தொடுவேன். அல்லேலூயா. வேற எந்த மனுஷனுமே நம்ம பக்கம் இல்லை. அவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கூட அவர் ஒருவர் தான் இருக்கிறார். உண்மையான அன்போடு பாசத்தோடும் உங்களுடைய குறைவை கண்டு கூட விலகாமல் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதுமா. இதை பாருங்க, ஒருத்த கூட உன் பக்கம் வர வாய்ப்பு இல்லை. உன்னை தேடி வருவதற்கு யாரும் இல்லையப்பா. இன்றைக்கு தேடி வருகிறார்கள். இதை கண்டு பெருமிதம் கொள்ளாதே, பெருமை கொள்ளாதே. ஒரு நாள் நீ ஒரு அனாதை, நீ தனித்து கிடந்த ஒரு நபர், உன்னுடைய குடும்பம் கைவிடப்பட்ட ஒரு குடும்பம், நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் வெறுக்கப்பட்ட ஒரு குடும்பம். உன்னை உறவுகள் கூட உன்னை வெறுத்தார்கள். நீ கைவிடப்பட்டு கிடந்தாய், நெகிழப்பட்டு கிடந்தாய். அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டு கிடந்தாய், நீ நெகிழப்பட்டு கிடந்தாய், நீ தனித்து கிடந்தாய். இன்றைக்கு நீ பெருமிதம் கொள்ளாதே. உன்னை 10 பேர் தேடி வரலாம் என்று பெருமிதம் கொள்ளாதே. அனாதையாய் கிடந்த உனக்கு ஒரு அலங்காரத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன். ஆகவே தேடி வருகிறார். அதை கண்டு பெருமிதம் கொள்ளாத. எல்லாரும் தேடி வர்றாங்க, பெருமிதம் கொள்ளாத. எல்லார்ட்ட உதவி தேடி வர்றாங்க, பெருமிதம் கொள்ளாத. நீ ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருந்தாய், நீ ஒரு நாள் அனாதையாக இருந்தாய், நீ ஒரு நாள் ஆதரவற்றவனாக இருந்தாய். நம்முடைய உயிர் போகுமோ இருக்குமோ, யாருன்னு பக்கத்தில் ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாத ஒரு நிலையில் தனி குடும்பமாய் நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. அதை கடைசி வரை மறந்து போகாதிருங்கள். சொல்றாரு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நபர் ஒருத்த கூட உன் பக்கம் வரல. எத்தனையோ பேர் சாட்சி சொல்லி இருக்கிறீங்க. இப்ப வந்து கல்யாணத்துக்கு சாட்சி சொன்னாங்களே, அவங்க பங்காளி வீட்டுக்கு போய் இது மாதிரி பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கண்ணாமன்னு திட்டி இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல போய் பத்திரிகை கொடுத்து வந்துட்டாங்க. அந்த வீட்டாரு பத்திரிகை தூக்கி எறிய வேண்டியதானே, ஏன் பத்திரிகையை வாங்கினேன்? கொடுத்தது மாப்பிள்ளை வீட்டுல பெண்ணுடைய சித்தப்பா பெரியப்பாவுக்கு.
பத்திரிகை தூக்கி எறிய வேண்டியதுனா, அவங்க வீட்டு பத்திரிகை எதுக்கு நமக்கு? ஒருத்தரும் வருவதற்கான ஒரு பிரியமோ ஒரு இணைப்போ இல்லாத ஒரு தனி மனித வாழ்க்கை. சொல்றோம்ல, நான் தனிமையா இருந்தே பழகிட்டேன், நான் தனிமையா வாழ்ந்தே பழகிட்டேன், ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு தனிமையா ஆயிட்டோம். எத்தனை பேர் சொல்றீங்கல்ல? நீங்க சபை அந்த வீட்டுக்கு நாங்க போகும்பொழுது எங்க ஊரார் சொன்ன ஒரு சாட்சி, நம்ம ஊரெல்லாம் தேவையில்லப்பா, நிறைய பேர் இந்த பரிசுத்தம் இருந்தாங்க, எந்த வீட்டுக்குமே வராத அளவுக்கு அந்த ஏழை குடும்பத்தை தேடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்திருந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதுலயும் ஏழை வீட்டை கனம் பண்ணுங்க, பணக்கார வீட்டை தேடி தேடி ஓடாதீங்க. அவன் மொத்துவான், சாக்கடையில வீசி விடுவான், உதறி தள்ளிடுவான், சீ நாயன்னு சொல்லிடுவான். ஏழை வீட்டுக்கு போங்க, அவங்க உங்க காலை தொட்டு வணங்குவாங்க, அவங்கள உங்க கையெடுத்து கும்பிடுவாங்க, கடைசி உங்களை மறக்க மாட்டாங்க. நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தாய். உன்னிடத்தில் வருவதற்கு ஒருவரும் இல்லாமல், ஒருவரும் வரக்கூடாத அளவிற்கு நீ தனித்து விடப்பட்டிருந்தாய். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாக நான் வைப்பேன். ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. தனித்து இன்றைக்கு யார் அப்படி இருக்கிறீர்களோ, உங்களை விசாரிக்க உங்க வீட்டுக்கு யார் வரலையோ, உங்களை யாரு கனம் பண்ணல, கர்த்தர் சொல்றாரு, உங்களை தலைமுறை தலைமுறையாக நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில ஒருத்தர் இறந்துட்டாங்க தஞ்சாவூர்ல. அவருடைய நெருங்கின உறவுகள்கிட்ட நான் கான் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி இறந்துட்டாங்க, நான் போறேன், நீங்க வர்றீங்களான்னு. நீங்க போங்க. ஒரு துடிப்பு கிடையாது, ஒரு இறந்துட்டாங்க, அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க கடைசி நம்ம பார்க்க போறது இல்லை, இறந்துட்டாங்க. நெருங்கின உறவு, எனக்கு தெரியும், நெருங்கின உறவு. நான் கால் பண்ணி அவங்களுக்கு சொல்றேன், இது மாதிரி தஞ்சாவூர்ல பாடி இருக்கு, நான் எடுக்க போறேன், நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க போங்க, நான் வர்றேன். ஒரு சின்ன ஒரு துடிப்பு கூட. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த நிலையில ஒரு அற்பமாய் உங்களை பார்க்கிறார்களோ, உங்களுடைய கீழ்த்தரமாய் உங்களை பார்க்கிறார்களோ, தரம் தாழ்த்தி தரங்கட்ட நிலையில உங்க குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி ஒரு மாட்சிமையை கர்த்தர் உண்டாக்க போகிறார், ஒரு மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்க போகிறார். அது தலைமுறை தலைமுறையாய் வரப்போகிறது, தலைமுறை தலைமுறையாய் இந்த மகிழ்ச்சி வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் வரப்போகிறது. ஒரு வாக்கு கொடுக்கிறார். நல்லா கவனி. இந்த 14வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, கவனிப்போம், இதுதான் முக்கியமானது. இன்றைக்கு நல்லா எழுதி வச்சீங்க, இந்த தேதியை போட்டு எழுதி வச்சீங்க, இந்த பிரசந்த கேட்கிற நேரத்தையும் இந்த தேதியும் எழுதி வச்சீங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும், ஒடுக்கினவன் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியே நீங்கள் அவர் பக்கம் இருக்கிறபடியினால் உங்களை யார் ஒடுக்கினார்களோ, அநியாயமாய் ஒடுக்கினார்களோ, அவதூறை உண்டாக்கி ஒடுக்கினார்களோ, கேவலங்களை உண்டாக்கி ஒடுக்கினார்களோ, உங்களுக்கு பணபலம் இல்லை, படைபலம் இல்லை, எந்த பலமும் இல்லை என்பதை தெரிந்து உங்களை அநியாயமாய் யார் தாக்கினார்களோ, அவர்களும் அவருடைய சந்ததிகளையும் உங்கள் காலில் பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. பணிந்து கொள்ளும்படி செய்வார். குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடிகளை பணிந்து, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்களாம். ஒரு நகரம் என்றாலே ஒரு பெருங்கூட்டம். ஆமீன் சொல்லுங்க. நீங்க யாரு இங்க அனாதை கிடையாது, நீங்கள் கர்த்தருடைய நகரம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய நகரம். ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய நகரம், நான் அனாதை கிடையாது, நான் அனாதை கிடையாது, நான் கர்த்தருடைய நகரம், நான் கர்த்தருடைய நகரம். அல்லேலூயா. காலை தொட்டு சொல்லுவானா, நீ கர்த்தருடைய நகரம்மா. யாருக்கு நகரம்? நகரம் தான் ஒரு மனுஷன் இருக்கிறார்ல, பெருங்கூட்டம். திருவாரூர் நகரம், நகராட்சி. தஞ்சாவூர் மாநகராட்சி, பெருங்கூட்டம், பல ஜாதி மக்கள் கூடியிருக்கிற இடம். அப்ப தனித்து இருக்கிற, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும், நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகிழப்பட்டது ஆங்கில வேதாகமத்தில் ஹேட்டட் அப்படின்னு எழுதியிருக்கு. You have hated, you have been hated. வெறுக்கப்பட்டது, நெகிழப்பட்டது, வெறுக்கப்பட்டது. இங்க நெகிழப்பட்டது இருக்கு, அங்க ரொம்ப தெளிவா இருக்கு. வெறுக்கப்பட்டது, ஹேட்டர், உங்களை வெறுத்தார்கள், வெறுத்தார்கள். அந்த கைவிடப்பட்டது இருக்கு, ஃபார்சாகன், கைவிடப்பட்டது. கைவிடப்பட்டு கிடந்தாய், வெறுக்கப்பட்டு கிடந்தாய்,
உன்னை யாரும் விரும்பவில்லை. உன்னோடு பிறந்தவர்களோடு உன்னை விரும்பவில்லை. உன் வீட்டார் உன்னை விரும்பவில்லை. உன் இரத்த பாசங்கள் உன்னை விரும்பவில்லை. பெண் கொடுத்தவனை விரும்பவில்லை. பெண் எடுத்தவனை விரும்பவில்லை. பங்காளி எவனும் விரும்பவில்லை. நீ உயிர் வாழ வேண்டும் என்று ஒருவன் விரும்பவில்லை. உன்னை வாழ வேண்டும் என்று விரும்பினவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வெறுக்கப்பட்டு கிடந்தாய், கைவிடப்பட்டு கிடந்தாய். பார்க்க வந்தா கூட நய வஞ்சாகம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? இவ்வளவு பிரச்சனை நீ சாகலியா? இவ்வளவு அவமானத்தில் நீ சாகலியா? இவ்வளவு கேவலப்படுத்தி நீ சாகலியா? இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா நீ? அப்படிதான் பார்க்க வந்திருப்பாங்க, அப்படிதான் பார்க்க வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் பார்க்க வந்திருப்பாங்க. யாரையா ஒரு வியாதி இருக்கும் பொழுது, உங்க சரீரம் அழுகி நாறும் பொழுது, என் வீட்டுல தங்கிரு, 1 மாசம் இல்ல 2 மாசம் தங்கிரு, எந்த நபர் இருக்கிறார்கள் சொல்லுவதற்கு? ஒரே ஒரு நபர், இயேசு மட்டும் தானே நமக்கு. அவர் மட்டும் தானே என் பக்கத்துல வந்தாரு. அந்த நாற்றத்தில் அவர் தானே வந்தாரு. நீ வா, என் வீட்டுக்கு வா, உன்னை நான் தங்க வைத்து நான் பராமரிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை விடுதலை ஆக்கிறேன். நீ நெகிழப்பட்டிருக்கிறாய், நீ வெறுக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாய், நீ என்னுடையவர். யூ ஆர் மைன். நீ எனக்கு சொந்தம், நீ எனக்குரியவன். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாதுங்க. பக்கத்திலும் பார்க்கவும் யாரும் இல்லை, பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு மட்டும்தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நம்மை பார்க்க ஒரு நபர்னா இயேசு தான் வருவார். சங்கீதக்காரன் சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய கரங்களில் என்னை தாங்குகிறார், அவர் கரங்களில் என்னை தாங்குகிறார். யாக்கோபு சொல்லுகிறான், நான் இந்த ஸ்தலத்தில் கல் எடுத்து படுத்து நான் நித்திரை செய்தேன். அவன் கடைசியாக சொல்லி வரும்போது சொல்லுகிறான், நான் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறதை அறியாது இருந்தேன். அவன் சொப்பனம் கண்டு விழித்துக் கொள்கிறான், காலையில் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறதை அறியாது இருந்தேன் அப்படின்னா என்ன பயந்துட்டே படுத்து இருக்கிறான். தனிமையாக படுக்கிறோம், காலையில் எழுந்திருப்போமா எழுந்திருக்க மாட்டோமா, விஷப்பூச்சி தாக்குமோ, மிருகங்கள் தாக்குமோ, அல்லது எப்படி நம்முடைய உயிர் பிழைக்குமோ, கடவுள் இல்லாத இடத்துல படுக்கிறோம் அப்படின்னு தனிமையா அவன் படுத்திருக்கிறான். காலையில பொழுது விடிந்து நித்திரை தெளிந்து இந்த சொப்பனத்தை கண்டு அவன் சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார், நான் அதை அறியாது இருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கஷ்டத்துல கர்த்தர் இன்னும் கேட்கலையேன்னு எங்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. உங்க பக்கத்துல அவர் இருக்கிறாரு, உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க வடிக்கிற ரத்த கண்ணீர், உங்களுடைய இருதயத்தினுடைய ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு, சஞ்சலம் எல்லாவற்றையும் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட விலகுகிறீர்களா அல்லது அவரை உறுதியாக பிடித்துக் கொள்கிறீர்களா? தேவன் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்றார், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலில் பணிந்து. இந்த வசனத்தை நம்புங்க, இந்த பைபிளை நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. பிரசங்கிக்கிற என்ன நம்பாதீங்க, எந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. தயா சாய் சொல்றாரு, நான் மனைவி இல்ல, எங்களுக்குள் இருக்கிற இயேசு, நமக்குள் இருக்கிற இயேசு, நமக்குள் இருக்கிற இயேசு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நமக்குள் இருக்கிற இயேசு அநேகரை தூண்டி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அரசியல்வாதி வீட்டில் கல்யாணம் நடந்தா வாரி வளைச்சிட்டு ஓடுவோம், மனைவி பிள்ளை எல்லாம் கொஞ்சம் குழுவெல்லாம் சேர்ந்து ஓடுவோம். ஒரு பணக்காரன் வீட்டிலன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவசியம் தேவையில்லை, ஊரில் பணக்காரன் குடும்பமும் போயிடுவோம். ஆனால் அந்த சபையில் ஒரு ஏழை வீட்டில் கல்யாணம் வரமாட்டோமே, வரமாட்டோம்ல. அவன் வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்க போகுது நமக்கு? பணக்கார வீட்டுக்கு போனால் அது ஆபத்தில் உதவுவான். இந்த ஏழை வீட்டுக்கு போனால் நமக்கு என்ன? நம்ம தான் கொடுத்துட்டு வரணும். ஏழைகளுக்கு நாம தான் கொடுக்கணும், உண்மைதான், எல்லாம் கவனிங்க. ஆனால் பணக்காரர்கள் உங்களை எந்த எல்லையில் வைத்திருக்காங்க தெரியுமா? நாயை கூட அவன் வீட்டில் நடு வீட்டில் வச்சிருக்கிறான், மதிச்சு. உங்களை அதுக்கு வெளியில தான் வச்சிருக்கிறான், மறந்துடாதீங்க. நாயை நடு வீட்டில் வச்சிருக்கிறான். பணக்காரன் ஏழைகளை நாய்க்கு திட வெளியில வச்சிருக்கிறான், மறந்துடாதீங்க யாரும். அண்ணனே வந்தாரு பத்திரிகை கொண்டுகிட்டு, அவரே வந்தாரு பத்திரிகை கொண்டுகிட்டு, பல்ல இழிச்சிட்டு ஓடாதீங்க. இது மாதிரி ஏழைகள் வீட்டுக்கு வாங்க, கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருவாரு, கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருவாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 33:7-9. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி. ஒரு சிறையிருப்புல இருந்து தான் நம்ம வந்தோம், யூதாவாக மாறணும், அடுத்ததாக இஸ்ரவேலாக மாறணும். சில ஆண்டுகளுடைய வாழ்க்கை ஓடினது கிறிஸ்துவுக்குள். மறுபடியும் ஒரு சிறையிருப்பிலை சிக்கி கொண்டோம். நம்முடைய மீறுதலால், நம்முடைய ஞானக்குறைவினால்,
நம்முடைய ஜெப குறைவினால், நம்முடைய அயோக்கியத்தனங்களினால், நமக்கு தேவையில்லாத தொடர்புகளினால் நாம் மறுபடியும் ஒரு சிறையிருப்புக்கு உள்ளானோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன் இருந்தது போல மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தருடைய வாக்கு வருகிறது. இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வைத்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கடமை நல்ல அல்லேலூயா சொல்லி தட்டுங்க. கடமை. யூதாவே, இஸ்ரவேலே, மறுபடி ஒரு சிறையிருப்பு நம்ம மேல் வந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் மேல் வந்திருக்கிறது, நம்முடைய வீட்டின் மேல் வந்திருக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு சிறையிருப்பு வந்திருக்கிறது, நாம் எழும்ப கூடாதபடி ஒரு சிறையிருப்பு வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறேன். துதிக்கிற ஜனம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம் சொல்ற ஜனம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த தம்பி சாட்சி சொன்னால கதண்டு அடிச்சுன்னு. கவிதாவுடைய மகன், கவிதாவுடைய பக்திக்கும் இந்த தம்பியோட பக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பாப்பா நடுதம்பி, மூத்த தம்பி, அவன் தான் மூத்த தம்பி, அந்த பையன் நடுது பையன். இந்த ரெண்டு பிள்ளைகளும் அம்மா சொல்ல தட்டவே தட்டாது. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கவிதா சொல்றது தான் இந்த ரெண்டு பிள்ளைகளும். ஆனால் அங்கே இன்னொன்று காணுது, இது இவங்க அப்பாவும் ஒரு தனி பாட்டி, அப்பா தனி பாட்டி, அது தண்ணி பாட்டி. என்ன இது அப்பாவை தாண்டுற அளவுக்கு அம்மா சொல்றதை கேட்கறது இல்லை. ஆனால் இதுக்கு நினைவு வந்த உடனே இந்த தம்பி நினைவு இல்லாமல் போய் மூச்சு பேச்ச போயிட்டுங்களாம். எனக்கு கால் பண்ணான் தம்பி, மூத்த தம்பி, டாடி இது மாதிரி ஆச்சு, ஆம்புலன்ஸ் கிடைக்கல, ஆட்டோவில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டேன். பேச்சு மூச்சே இல்லை டாடி அப்படிங்கிறான், பதஷ்டப்பட்டுக்கிட்டு. தம்பி நான் கேட்குறேன் ஃபோனில், நீ சபைக்கு வர்ற பையனா நீ வராத பையனா என்கிட்ட பேசுறதுன்னு கேட்குறேன். நான் சபைக்கு வர்ற பையன் தான் டாடி பேசுகிறேன். பிரகாஷ் அவன் பேரு, ஆமாம் நான் பிரகாஷ் பேசுகிறேன். வரமாட்டான்ல தம்பி, அவனுக்கு தான் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்கிறான்ல. இந்த தம்பிக்கு எல்லாம் டாக்டர் செக்அப் பண்ணி எல்லாம் போட்டு அமுக்கி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, சொன்னார்ல, சாட்சி கேட்டோம். ஆனால் இவருக்கு நினைவு வந்த பொழுது சொல்லியிருக்காரு, இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. சபைக்கு வராத ஒரு மகன் தன் உயிர் மறுபடியும் வந்த உடனே முதல் வார்த்தை சொன்னது, இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். மரணத்திலும் ரட்சிக்கிறவர் தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. மரணத்திலும் ரட்சிக்கிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் தேவன் என்பதை எல்லா மக்கள் அறிவார்கள். All flesh shall know I am the Lord, I am the redeemed, I am a savior. நான் ரட்சகர், நான் விடுவிக்கிறவர். எல்லா மக்கள், all flesh shall know that I am Lord. நான் கடவுள் என்பதை, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை எல்லா மனிதர்களும் அறிவார்கள். All flesh shall that know. உட்காருப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவரு இயேசு மட்டுமே. எத்தனை பேரோட நீங்க பிறந்திருக்கலாம், எவ்வளவு வசதியோடு நீங்க பிறந்திருக்கலாம், எத்தனை உறவுகளோடு நீங்க பிறந்திருக்கலாம். நான் உங்களுக்கும் எனக்கும் தள்ளப்படுகிற ஒரு வியாதி வரும் பொழுது, யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நாற்றம் வரும் பொழுது, ஒரு வறுமை வரும் பொழுது, நம் பக்கத்தில் இருந்து நம்மை கரிசனையோடு பார்க்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார், உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார், நம்மோடு இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Lord Jesus Christ is living with everybody. Amen. Hallelujah. இந்த தேவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம விட்டு போக மாட்டார், ஒரு நாள் நம்ம வெறுக்க மாட்டார். அவர் வாழ்வதற்கு ஒரு மனிதனுடைய இருதயம் தேவை, அவர் வாழ்வதற்கு சதையுள்ள ஒரு இருதயம் தேவை, உயிருள்ள ஒரு இருதயம் தேவை, இரத்த ஓட்டமுள்ள ஒரு இருதயம் தேவை. அங்கேதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He is living God. செத்து போன தெய்வம் அல்ல. He has come among with you. அவர் மத்தியில் வந்திருக்கிறார், நமக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். Hallelujah, hallelujah. மரித்து போனவர் அப்படியே போகவில்லை. He has come among with you. மத்தியில் அவர் வந்திருக்கிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக. எதற்காக வந்திருக்கிறார்? அவர் உங்களுடன் இருப்பதை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மாம்சமும் அறியும்படி. All flesh know that அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறியும்படி.
எல்லா கண்களும் பார்க்கும்படிக்கு, எல்லாரோட கண்களும் பார்க்கும்படிக்கு நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். we should be awareness, we should be more careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மோட அவர் இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட இயேசு இருக்கிறாரு. உங்க சரீரத்துல, உங்க சதையுள்ள இருதயத்துல, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற இருதயத்துல இருதயமே நின்று போகும் என்ற அளவிற்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த கவலை தாக்குகிறது. அந்த இடத்துலதான் அவர் குடியிருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு இது அவருடைய வீடு, இது அவருடைய வீடு. இங்க அவர் இருக்கிறார். he is here. அதான் சொல்றாரு மோசே கிட்ட, ஐயா இந்த ஜனங்களை நான் மீட்க போகிறவனுடைய பெயரை கேட்பாங்களே, பெயரை சொல்லியா. அது சொல்றாரு, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போய் சொல்லு. நான் உயிருள்ள தெய்வம் போய் சொல்லு. நான் செத்து போன தெய்வம் இல்ல. I am that I am. நான் உயிரோடு இருக்கிறேன் போய் சொல்லு அந்த மக்கள்கிட்ட. என்னுடைய பெயரை கேட்கிற நீ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உயிருள்ள ஒவ்வொரு மனுஷோட இருதயத்தையும் நாடி தேடுகிற ஒரு நபர் உண்டு என்றால் அது இயேசு மட்டுமே. எல்லாரும் ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு. இயேசு அந்த குறைகளை பார்த்து பரிதவிப்பார், பரிதவிப்பார். எல்லாரும் குறைகளை பார்த்து விலகி போவாங்க. அவன் சரியில்லாதவன், அவன் சரியில்லாதவன், அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம், அந்த நபர் சரியில்லாதவங்க, உறவு தேவலன்னு விலகி விலகி போவாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் உண்மை. நமக்கும் அந்த கெட்ட பேர் வரும், விலகி போயிடுன்னு சொல்லி தான் போவாங்க. ஆனால் இயேசு அந்த நபர்களை பார்த்து அவர் பரிதவிப்பார். ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை விட்டு அவங்க விலகாத பொழுது யாரு இருதயம் பரிதவிக்கும் தெரியுமா? கற்பத்திலே சுமந்தாளை 10 மாதம் அந்த தாய் இருதயம் மட்டும் தான் பரிதவிக்கும். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, என் பிள்ளை இப்படி விளங்காத பிள்ளையா இருக்க, என் பிள்ளை திருந்தாத பிள்ளையா இருக்க, என் பிள்ளை எல்லாரும் கேவலமா பார்க்கறாங்களே, ஐயோ அவமானமா இருக்க, எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, என் பிள்ளை என்னைக்கு மாறும், என் பிள்ளை என்னைக்கு மாறும், என் பிள்ளை என்னைக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கும், என்னைக்கு என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கும். அந்த தாயுடைய இருதயம் சாப்பிட மாட்டா. பாதி சாப்பிட்ட உடனே சாப்பிட முடியாது. இருதயமெல்லாம் அந்த பிள்ளையுடைய நினைவாகவே இருக்கும். அப்படி நினைக்கிற ஒரே ஒரு நபர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர்தான் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவர்தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாரு, உங்க குடும்பத்தை கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சரிவு இருக்கு, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சறுக்கல் இருக்கு, அதுல இருந்து தூக்கி நிறுத்துவதற்கு அவர் கவனமா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும். ஏன் அவங்க சிறையிருப்புக்கு போனாங்கன்னா, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு கட்டு உங்க மேல வந்து போச்சு, ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பாவம் உங்க மேல வந்து போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வந்துட்டப்பா, நான் உன்னை கழுவ போறேன், நான் உன்னை சுத்திகரிக்க போறேன், நான் உன்னை தள்ளலையா, என் முகத்துல விழிக்காத நான் உன்னை தள்ளல, என் வீட்டுக்குள்ள வராதன்னு நான் உன்னை தள்ளல, என் பக்கம் வராத, நீ ஒரு கரும்புள்ளி, சமுதாய துரோகி, என் பக்கம் வராதன்னு சொல்லி நான் உன்னை தள்ளல. அதற்கு மாறாக நான் உன்னை கழுவி சுத்திகரிக்க போறேன். எத்தனை பெரிய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நான் உன்னை கழுவ போறேன், நான் உன்னை சுத்திகரிக்க போறேன். நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படிடுங்க, அல்லது எழுந்து நில்லுங்க. உங்களால் எதுவும் சௌரியமா ஒண்ணு முழங்கால் படிடுங்க, ஆனா எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன். பொருளாதாரத்தில் எழும்ப முடியலப்பா, கொஞ்சம் கூட சுகம் இல்லை, கொஞ்சம் கூட சுகம் இல்லை. I am not good at all. கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு சுகம் இல்லை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. ஆண்டவரே, கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதை சொல்லியிருக்கிறீரே, என் குறைவை மன்னிப்பேன்னு சொல்லி, என் சிறையிருப்பை திருப்பன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. முன் இருந்தது போல நான் கட்டுவிப்பேன்னு சொன்னீரேன். யூதாவின் சிறையிருப்பை, இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்பும் பொழுது அவன் மறுபடியும் முன் இருந்தது போல அவர்களை நான் கட்டுவித்து, எனக்கு விரோதமாக செய்த அக்கிரமங்கள் எல்லாம் நான் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து,
அக்கிரமங்களை மன்னித்து குற்றங்களை மன்னித்து நான் உடைய கழுவி சுத்திகரிப்பேன் என்று எழுதியிருக்கிறதப்பா. என்னை கழுவும், என் குடும்பத்தை கழுவும் ஆண்டவரே. எங்களை கொன்று போடாதையும், எங்களை அழித்து போடாதையும், எங்களை அவமானத்திற்கு ஒப்பு விடாதையும், எங்களை நோய்களுக்கு ஒப்பு விடாதையும். சரீரத்தில் கொஞ்சம் கூட சுகம் இல்லப்பா, கொஞ்சம் கூட சுகம் இல்லை. நான் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியா இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதி இல்லை. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலையை செய்ய முடியல. ஐயோ, இரவும் பகலும் பாரம் 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 பாரம். என் தகப்பனே, சிறையிருப்பை மாற்றுவேன் என்றல்லவா நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன். முன் இருந்தது போல கட்டுவிப்பு என்று சொல்லி இருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் எங்களுக்கு என்ன சுகத்தை கொடுத்தீரோ, எந்த ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்தீரோ, அதே சுகத்தை மறுபடியும் தாரும் ஆண்டவரே. அதே நன்மையை வாயை திறந்து கேளுங்கம்மா, கேளுங்க ஐயா, கண்ணீரோடு கேளுங்க ஐயா, கண்ணீரோடு கேளுங்க. எத்தனை நாளைக்கு சிறையிருப்போட வாழ போறீங்க? எத்தனை நாளைக்கு பிறருடைய கையை எதிர்பார்த்து வாழ போறீங்க? எத்தனை நாளைக்கு தான் நோயோட சாக போறீங்க? எத்தனை நாளைக்கு வறுமையோட வாழ போறீங்க? இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டுமே. இந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்கும் தேவனே. இயேசுவே, என்னால தூங்க முடியலப்பா, என்னால சாப்பிட முடியல. ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஐயா, இரவிலும் தூக்கம் இல்லை, பகலிலும் நிம்மதி இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா. சிறையிருப்பை மாற்றுங்க ஐயா, சிறையிருப்பை நுரைக்கு போடுங்கப்பா, சிறையிருப்பை உடைத்து போடுங்க ஐயா. அவமானம், நிந்தை, நெருக்கம், ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மனிதர்கள், இன்னொரு பக்கம் வறுமை, கடன், மறுபக்கம் நோய், எப்பக்கமும் நெருக்கப்பட்டு காணப்படுகிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. கண்ணீரோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. யூதாவின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று எழுதியிருக்கிறது, இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று எழுதியிருக்கிறது. ஐயா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கெஞ்சி கேளுங்க, மன்றாடி கேளுங்க. இந்த வசனத்தை என் மேல வைங்க ஐயா, இந்த வார்த்தையை என் மேல வைங்க. என்னால எழும்ப முடியல, என்னால விடுதலையாக முடியல. தேவனே, இயேசுவே, சிறையிருப்பு நீங்கட்டப்பா. என்னை கழுவி சுத்திகரியோ, என்னை கொன்று போடாதையோ. என் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது, என் நிம்மதி செத்து கொண்டிருக்கிறது, என் சமாதானம் செத்து கொண்டிருக்கிறது. ஐயா, என்னை நோயின் கையில ஒப்பு கொடாதையோ, பேயின் கையில ஒப்பு கொடாதையோ, வறுமையின் கையில ஒப்பு கொடாதையோ, துன்மார்க்கன் கையில ஒப்பு கொடாதையும். என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். விஷ பூச்சிகளுக்கு என்னை ஒப்பு கொடாதையோ, பொல்லாத மக்களுக்கு என்ன ஒப்பு கொடாதையும், வறுமைக்கும் ஏழ்மைக்கு என்ன ஒப்பு கொடாதையும், நோய்களுக்கும் பேய்களுக்கு என்ன ஒப்பு கொடாதையும். அப்பா, என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் பிள்ளைகளை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். அழுது கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க. ஐயோ, என்னை விட்டுடாதீங்கப்பா, என்னை தள்ளி விட்டுடாதீங்க. என் பக்கத்துல யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை. ஆண்டவரே, என் அருகில யாரும் இல்லை, பார்க்க யாரும் இல்லை, என் பக்கத்துல ஒருவரும் இல்லை, உம்மை தவிர ஒருவரும் இல்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா, பாவிகளை சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, சையா, பாவிகளை சிக்க வந்தவரே. மனை இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவரே. மனை இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவரே. உம்மை போல ஒரு தெய்வமும் இல்லையா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. இயேசுவே, உம்மை போல ஒரு தெய்வமும் இல்லையா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. எப்பேற்பட்ட ஆவியையும் மன்னிக்கும் தேவனேவர்,
பாவங்களை பாராமலே நேசிக்கும் அப்பா, ஆபத்தை எண்ணிகளை தள்ளாத தெய்வமே, மன்னிக்கும் தேவன் இவர். ஆமென். பாவங்களை பாராமலே நேசிக்கும் தேவன் இவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை பாவங்களை அவர் மன்னித்து வாழ வைத்தார். ஆமென். அத்தனை பாவங்களை அவர் மன்னித்து வாழ வைத்தார். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, இயேசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, இயேசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் ஒருவர், இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் போதம்பா எனக்கு, என் பக்கத்தில் நீ இருக்கிறீர், எனக்கு போதும் சொல்லுங்க. என் பக்கத்தில் ஒருவரும் இல்லை என்று நான் நினைத்திருந்தேன். நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர் ஐயா, என் பக்கத்தில் இருக்க என்னை பார்க்க ஒருவரும் இல்லை என்று நினைத்து, என்னை பார்க்கிற தெய்வமே, என்னை பார்க்கிற இயேசுவே, நீர் எனக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும் அப்பா, போதும். ஆமென். ஒரு மனிதன் நினைக்கிற பிரகாரம் தேவன் நம்மை நினைப்பதில்லை. தாயின் அன்பை பார்க்கிலும் மேலான ஒரு அன்புடையவர் இந்த ஆண்டவர். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மக்கள் இருக்கிறாங்க, உலகப்புற நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காம உங்களை என்ன எதற்காக கொண்டு வந்தார்? நீங்களும் நானும் பாதியில் அழிந்து போகக்கூடாது, நம்மளையே சந்ததி உண்டாகணும், நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தை உங்கள் மேல அவர் வைத்திருக்கிறாரு. ஆகவேதான் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து இந்த ஆராதனையில் அவரை துதிக்கும்படி, அவரை பாடும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நம் மீது வைத்த அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. அவரை போல ஒருவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசிக்கலாம் அதே வசனத்தை, அடுத்த வசனங்கள். 9வது வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று உங்களை பார்க்கிற ஜனங்கள் பார்த்து நடுங்க போகிறார்கள். அப்படி நன்மையின் மேல் நன்மை இறங்கி வரப்போகிறது, அப்படிப்பட்ட சமாதானத்தின் மேல் சமாதானம் இறங்கி வரப்போகிறது, புகழ்ச்சியும் கீர்த்தியும் இறங்கி வரப்போகிறது. பார்க்கிறவர்கள் நடுங்குவார்கள். ஹல்லேலூயா. பார்க்கிறவர்கள் நடுங்குவார்கள். இன்னைக்கு பார்த்து அவங்கள பார்த்து நீங்க நடுங்குறீங்க. ஆண்டவர் செய்ய போற நன்மை நிமித்தம், அவர் அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? வாக்கு மாறுமா? ஒரு நாளும் மாறாது, நடந்தே தீரும். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய பாதத்தில் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். நீ எதை இழந்தாலும் சரி, ஜபத்தையும் வேத வாசிப்பையும் இழக்கக்கூடாது, ஆராதனை ஆவிக்குரிய வாழ்க்கை இழக்கக்கூடாது. வேற எதை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் நீங்கள் இழக்காமல் இருந்தால் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் இழந்தது எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துட்டு உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் வாஷ் அவுட், யூ ஆர் சைபர், யூ ஆர் ஜீரோ. ஒண்ணு இருக்காது, சைபர் ஆடிவீங்க. இது இருந்தா சைபருக்கு பக்கத்துல என்ன கொண்டு வந்துரும்? டிஜிட்டலை கொண்டு வந்துரும். அல்லேலூயா. நம்பர்ஸ் கொண்டு வந்துரும். அந்த சைபருக்கு ஒரு வேல்யூவை கொண்டு வந்துரும். ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம நீங்க எத்தனை சம்பாதித்தாலும் யூ ஆர் ஜீரோ. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அதை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
நீங்களும் நானும் இயேசு இல்லைன்னு சொன்ன அந்த உலகம் ஏத்துக்காது. அப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்ய போகிறார். எல்லாரும் கண்டு நடுங்கக்கூடிய அளவிற்கு கிரியை நடக்க போகிறது. இந்த சத்தத்தை யார் யார் காதுல விழுகுதோ உங்க வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்க போகிறது. உங்களுக்கு அருளி செய்ய போகிறார் சமாதானத்தை, உங்களுக்கு அருளி செய்ய போகிறார் நன்மையை, உங்களுக்கு கொடுக்க போகிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியையும், உங்களுக்கு கொடுக்க போகிறார் மகிழ்ச்சியை. பார்க்கிற ஜனங்கள் நடுங்க போகிறார்கள், நடுங்குவார்கள், நடுங்குவார்கள், பயந்து நடுங்குவார்கள். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல பேய்க்கு நாம நடுங்கணும், இன்னைக்கு பேய் உங்களை கண்டு நடுங்குது. கையை தட்ட கூடாதா? அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சந்தோஷம் இல்லையா? 6 மணிக்கு மேல நம்ம கொல்ல பக்கம் கூட போக முடியாது. காட்டேரி நிக்கும், ரத்த காட்டேரி நிக்கும். ரத்தங்கிக்கு செத்து போயிடுவாடா. 6 மணிக்கு மேல கொல்ல பக்கம், நம்ம வீட்டு கொல்ல பக்கம் போக முடியாது. ஏன்? சில ஆம்பளைங்க, கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க கூட மனைவி துணையோட தான் நடுராத்திரில வெளியில வர முடியும். இந்த எழுந்துரு அப்படின்னு சொல்லி மனைவி எழுப்பிட்டு வர ஆம்பளை நம்ம சபையில இல்லைங்க, வெளியில இருந்து நான் சொல்றேன். இங்க கிடையாது, இங்கெல்லாம் தைரியசாலிங்க. என்ன அவ்வளவு பெரிய தைரியசாலி எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. பயந்து பயந்து நடுங்க. யாருக்கு? பேய்க்கு. பேய்க்கு. இப்ப அந்த பேய் இந்த புல்தடிக்கு பயனெல்லாம் கண்டு அது நடுங்குதுங்க, அது நடுங்குது, அது நடுங்குது. தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது, தேவனுடைய கிருபை இறங்கி இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நீ 12 மணிக்கெல்லாம் 2 மணி சுடுகாட்டெல்லாம் தாண்டி நான் போய் காட்டில் உட்காந்துலாம் ஜெபம் பண்றேன். அன்னைக்கு 6 மணிக்கு மேல என்ன இருட்டில் போக மாட்டேன். என்ன இந்த பாய் பேல என் ஃப்ரெண்ட் இருக்கானு பாருங்க, வேணுக்குன்னே என்ன கடைசியில் விட்டுருவானோ. 4 பேர் போறானா என்ன கடைசியில் விட்டுருவானு வேணுக்கும். நான் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஒரு பேய் வந்துடுதோன்ட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பயந்தாங்கொழியை கண்டு இப்ப அந்த பேய் என்ன செய்யுது? பயந்து நடுங்குது. ஒரு அல்லையே சொல்லுங்க, பயந்து நடுங்குது. அல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க வியாதியை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறீங்க, கடனை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறீங்க, சில மனிதர்களை நினைச்சாலும் நடுங்குறீங்க, நீங்க குடியிருக்கிற இடத்துக்கு நடுங்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களெல்லாம் நடுங்க போகிறார்கள், அவர்களெல்லாம் நடுங்க போகிறார்கள், அவர்களெல்லாம் நடுங்க போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்களெல்லாம் நடுங்க போகிறார்கள், தேவன் நடுங்க வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எதை கண்டு நீங்க இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் நடுங்க போகிறார்கள், நடுங்க போகிறார்கள், நடுங்க போகிறார்கள். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். 3ஆவதாக ஏசாயா 49 24 26 வரை. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை தவறு செய்து தண்டனை அனுபவித்து இருக்கிறவனை விடுவிக்க கூடுமோ? முடியாது. இரண்டுமே முடியாது, இரண்டுமே முடியாது. பராக்கிரமன் கையில் ஒரு கொள்ளை பொருள் இருக்கு, யாரும் பறிக்க முடியாது. அவனா கொடுத்தாதான், கொடுக்க மாட்டான். நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அதுவும் முடியாது. நெவர், இம்பாசிபிள் ஒன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. எதெல்லாம் பராக்கிரமன் உங்கள் வீட்டை விட்டு எடுத்துக்கொண்டு போனானோ, உங்க சரீர சுகமோ பணம் பொருளோ எந்த பராக்கிரமன் சிறைப்படுத்தினானோ கர்த்தர் நீங்க விடுவிக்க போகிறார். பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படும். ஆமென். வாசிங்க. உன்னோடு வழக்காடுவேன், நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். ஆமென். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறது. மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான யாவரும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். மனுஷிகமா அந்த பூமியில யாரெல்லாம் இருக்கு அத்தனை பேர் அறிந்து கொள்வார். நல்லா கவனிங்க. இதுவரை கர்த்தர் நம் கூட இருந்தார் என்று உலகம் கண்டது உண்மைதான். ஆனால் ஒரு இடைக்காலத்தில் ஒரு சூறாவளி காற்று உங்க வாழ்க்கையில வீச ஆரம்பிச்சிட்டு, ஒரு சுனாமி வந்துட்டு, இப்ப சுனாமி வீசிட்டு இருக்கு நிறைய குடும்பங்கள்ல. அதை பார்த்துக்கிட்டு பரவாயில்ல, அந்த தெய்வத்தோட நம்ம தெய்வம் நல்லதுதான் சொல்லிட்டு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்க? கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறத மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இந்த இக்கட்டில் இருந்து, இந்த சஞ்சலத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க எத்தனையோ வழிகளை நீங்கள் முயற்சி செய்தீர்கள். ஒரு வழிகளில் நீங்கள் விடுதலையாக்கப்படவில்லை.
ஆனால் நான் யாக்கோபுடைய வல்லவரும் நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறத உன்னை சுற்றி இருக்கிற மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், உங்களை நான் காப்பாற்ற போகிறேன், உங்களை மீட்டுக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா! உங்களுக்கு ஒரு மீட்பு காத்திருக்கிறது, இன்றையிலிருந்து ஒரு விடுதலை காத்திருக்கிறது. வசனத்தை நம்புங்க, இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. நான் உங்களை விடுவிக்க போகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எல்லாரும் பார்க்கும்படி, எல்லா கண்களும் பார்க்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களும் பார்க்கும். இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது அடிவதை வாங்கிக்கிட்டு தான், அபிஷேகமே அடிவதை தான். இடத்துல மூங்கி குத்து, அந்த பக்கம் ஒரு காட்டுக்குருவேன், அந்த காட்டுக்குள்ள நான் இப்போ அந்த மூங்கி குத்த நிழல், அந்த தென்னை மரத்து நிழல்ல மக்கள் உட்காந்துருப்பாங்க. அதுவே இந்த ஊராருக்கு பிடிக்கல, அதை தூண்டி விட்டு எல்லா வகையிலையும் நம்ம நேரம்னு பார்த்து பேசுவாங்க, சைடாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. இவனுங்களை போய் அடிங்கடான்னு அவனுங்களுக்கு சாராயம் குடிக்க காசு, பிராந்தி குடிக்க காசு கொடுத்தாலும் அந்த குட்டியானில் உண்டு. அவங்கள போய் அடிங்க, அவங்கள விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி, எங்களுடைய சொந்த பங்காளி என்று சொல்லக்கூடியவர்களும் நாங்கள் எங்கள் ஊரை விட்டு விரட்டி விட்டோம், உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், அங்கேயே அடித்து துரத்துங்க, அவங்க வேற. நாலா பக்கமும் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை. பணபலம் உண்டா? இல்லை. படைபலம் உண்டா? இல்லை. பொருளாதாரத்தில் எதுவுமே கிடையாது. 3 வேளை ஆகாரம் உண்டா? கிடையாது. சரி, ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு வேளை கிடைக்குமா? அதுவும் கிடையாது. எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. ஆளுக்கு இருக்கிறோம் அந்த நிலையில. ஆனால் கர்த்தர் ஒருவரே எங்க கூட இருந்தார், இயேசு ஒருவரே எங்க கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்டுகள் இந்த ஊட்டியான் இந்த ரோட்டில் நான் நடந்து போகும் பொழுது, இந்த மதவடியில் நடந்து போகும்போது யாரு முகத்தை இப்படிலாம் பார்த்தாலும் போக முடியாது, இதில் குனிஞ்சிட்டே தான் போகணும். கண்டபடி பேசுவாங்க, தலையை கண்டோன்னு பேசுவாங்க. ஒரு டீ கடை இருக்கும், எதுக்கு வந்துட்டு கண்ணம்னான்னு பேசுவாங்க. கேட்கலாம் முடியாது, நமக்கா கேட்க யாருமே கிடையாது. ஒருவரும் இல்லை, பார்க்க யாரும் இல்லை, பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப நாளாக பார்த்தார். 91 பார்த்தாரு, 92வது பார்த்தார், 93வது பார்த்தார், 94 பார்த்தார், 95 பார்த்தார், 96 பார்த்தார், 97, 98 இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் கூட அந்த கவனத்தை ஒரு சிதைக்கல, விடல. பார்த்தவர் பளீர் என்று இறங்க ஆரம்பித்தார். அவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தார். எதையெல்லாம் கண்டு நாங்கள் நடுங்கி போனோமோ அதெல்லாம் எங்களை கண்டு நடுங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? எழுந்து நிக்கலாம். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிராதே மகனே, மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திராதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திராதவர், சோதி
வாசிக்கலாம். நான்காவதாக ஆதியாகமம் 27, 28, 29 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த யாக்கோபு தனிமையா கடந்து போறான். அப்படி அவன் கடந்து போகும் பொழுது 28வது அதிகாரம் 11 - 14 வரை அங்கே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து தனிமையாய் படுக்கிறான். தனிமை, பார்க்கவும் யாரும் இல்லை, பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. பார்க்க யாரும் இல்லை, பக்கத்தில் எனிபடி நோபடி. No one went to your house. ஒருத்தரும் பார்க்க வரல, ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒரு நபரும் அல்ல, யாருமே இல்லை. அதுதான் வார்த்தை. ஒருத்தரும் கிடையாது. கல்லை எடுத்து படுத்துட்டான். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றவன். உன்னை ஆசீர்வதிமா இருப்பாங்கப்பா, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை சுமந்தவன் தனிமையப்படுத்திருக்கிறான். நல்லா கவனிங்க. தனிமை, தனி குடும்பம், தனி ஒதுக்கிட்டாங்க, அவ்வளவு கவலைப்படாதீங்க. உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அது நிறைவேற போகிறது சீக்கிரத்தில். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றவனுக்கு தனியாக உட்காந்து புலம்பிட்டு கிடக்கிறான். அப்பா இல்ல பக்கத்துல, அம்மா இல்ல, உடன்பிறப்பு இல்ல, யாருமே இல்லை, ஒரு மனிதன் கூட பக்கத்துல இல்லை, ஒரு மனுஷி கூட பக்கத்துல இல்லை. தனிச்சு படுத்து கிடக்கிறான், கல்லை தூக்கி தலையை வச்சுட்டு. 15, 16 வாசிக்கலாம். 28, 15, 16. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை சொப்பனம் வருது. இப்ப சொப்பனத்துல ஆண்டவர் பேசுற கடைசி காரியத்தை நான் இப்ப உங்களுக்கு தியானிக்கிறோம். வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அங்க அப்பா வழியா வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு. அங்க அப்பாவுக்கு யார் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அவரே இறங்கி அவனோட பேச ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ கர்த்தர் உங்களோட தனியா வந்து உங்களோட பேச போகிறாரு. உங்களோட சொப்பனத்துல ஒரு இடைப்பட போகிறாரு. அல்லேலூயா. அங்க ஈசாக்கு பேசி அனுப்பி வைத்தாரு. இப்ப ஈசாக்கு யார் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார்களோ அந்த தேவன் பேச ஆரம்பித்தார். இப்பொழுது யாக்கோபு பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருவோம்ப்பா. வாசிமா. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதே இடத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அனாதையா படுத்து போற பத்தியா? ஆனா காப்பாற்றப்படுவோமா? பொழுது விடியும் போது நம்ம உயிர் இருக்குமா இருக்காதா அவனு பயத்தோட படுத்து தூங்கிட்டு இருக்கு. இல்ல, உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்றேன். இந்த இடத்த விட்டு நீ கடந்து போவ, திரும்ப இந்த இடத்துக்கு நீ வருவ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாக மாட்டாய். ஆமென். நீ சாக மாட்டாய். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யாக்கோபுக்கு. நீ சாக மாட்டாய், நீ திரும்ப வருவாய். ஆமென் சொல்லுங்க. நீ திரும்ப வருவாய். அல்லேலூயா. நீ சாவது இல்லை, நீ திரும்ப வருவாய். வாசிக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் இந்த சொப்பனத்தில் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்றான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். இதுதான் நீ கதை. அவ்வளோ பெரிய தேவன் அப்பா வழியா வாக்குத்தத்தம் கிடைச்சு ஈசாக்கு வழியா. ஆனால் அடுத்து ஈசாக்குக்கு ஆசீர்வதிக்கும்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் இப்ப நேரடியாக வந்து களத்துல இறங்கி அவன்கிட்ட பேசுறாரு. கவனிங்க. ஊழியக்காரன் வழியா பேசிட்டு இருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்த அவரே உங்க வீட்டுக்கு நீ இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறாரு. எந்த இடத்துல தனிமைன்னு சொல்லி, ஒதுக்கப்பட்ட நிலைன்னு சொல்லி, ஒண்ணு இல்லாத நிலைன்னு சொல்லி, நோய் பேயின்னு சொல்லி சங்கடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, கண்ணீரோட உயிர் பிழைக்குமா பிழைக்காதா நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்த வரப்போகிறார். அப்பா வழியா பேசினாரு, அது உண்மைதான்டா, நான் நிரூபிப்பேன்டாங்கிறத கர்த்தரே இறங்கி பேசுறாரு. யாக்கோபு சொல்றான், பொழுது விடிந்த பொழுது மெய்யாகவே இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், அது நான் அறியாதிருந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகத்தோட தானே இருந்திருக்கிறான். சந்தேகம் தானே இருந்திருக்கு. நீ எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்கோ? உங்களுக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக தான் கர்த்தர் என்ன பேச வச்சிருக்கிறாரு.
யார் யாருக்கு சந்தை எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு, எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு தேவன் பேசியிருக்கிறாரு, தீர்க்கதரிசனம் பேசியிருக்காரு, சொப்பனத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். நிறைய பேர் நமக்கு ஒரு சொப்பனம் பார்த்துருக்கிறாங்க, நிறைய பேருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒண்ணுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள சில சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக தான் கர்த்தர் என் வழியாக உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. பக்கத்துல ஒருத்தர் இல்லைங்கிறதுனால நீ செத்து போவியா? உன்னை பார்க்க யாரும் வரலங்கிறதா செத்து போயிடுயாப்பா? உன்னை விசாரிக்க வரலங்கிறதுனால நீ சாவாயோ? நீ ஒதுக்கப்பட்ட நபரோ இல்ல, உலகத்தை உண்டாக்கினவர் உன் கூட நான் இருக்கிறேன், அதை நீ மறந்து போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லி அப்பதான் சொல்றேன், ஆகா இந்த இடத்துல ஒரு இருந்ததை நான் அறியாதிருந்தேன். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இடைபெட போகிறார், உங்களோடு பேச போகிறார், சொப்பனம் காண போகிறீர்கள், தரிசனம் கிடைக்க போகிறது. இந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிறார். என் ஊழியக்காரன் வழியாக நான் பேசின வார்த்தை உண்மைதான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களோடு கர்த்தர் இடைபெட போகிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஏசாயா 14வது அதிகாரம் 1 கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி, கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி, நீங்களும் நானும் யாக்கோபு தான், நம்மகிட்ட குறைவுகள் இருக்கிறது உண்மைதான், மீறுதல் இருப்பது உண்மைதான். ஆனால் அவர் ஒதுக்கி விடல. உங்களை மறந்துடாதீங்க. ஒதுக்கிட்டாரோ தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. உங்களை ஒதுக்கல, அவர் உங்களை சேர்த்து வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மார்போடு உங்களை அணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரி. யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடி கொள்வார்கள். உங்களை என்னையும் அவர் விடாம வச்சிருக்கிறாருன்னா, நம் வழியா ஒரு பெரிய அந்நிய ஜாதி, பெரிய பெரிய கூட்டம் கர்த்தர்கிட்ட வரப்போகுது, நம் வழியாய் சேர்க்கையாகி. ஆமென். பெருங்கூட்டம் யாக்கோபின் வம்சத்தோடு கூடி கொள்வார்கள். அதற்காக வச்சிருக்கிறார். அடுத்த வசனம், 2வது வசனம். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் பிரஜாதி மக்களை வேலைக்காரராகவும் தங்களுக்கு வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி, கவனிக்கணும், தங்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். அல்லேலூயா. தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை எப்படி சொல்லுங்க, நீங்க ஆளுவீர்கள் சொல்லுங்க. நீங்கள் ஆளுவீர்கள் சொல்லுங்க. கையை எப்படி சொல்லுங்க, ஆளுவீர்கள், ஆளுவீர்கள், ஆளுவீர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, ஆளுவீர்கள். அதுல மாற்றமே இல்லை. நீங்க ஆள போறீங்கன்னு சொல்லுங்க. ஆள போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களை ஒடுக்கினவர்களை ஆள போகிறீர்கள் சொல்லுங்க. நல்ல முகத்துக்கு நேர சொல்லுங்க. உங்களை ஒடுக்கின சக்திகளை நீங்கள் ஆள போகிறீர்கள். உங்களை ஒடுக்கின தீய சக்திகளை நீங்கள் ஆள போகிறீர்கள். ஒடுக்கின மனிதர்களை நீங்கள் ஆள போகிறீர்கள். ஒடுக்கின பேய்களை நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீர்கள். ஆமென். ஹalleluya. ஆளுகை செய்வீர்கள். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் வைராக்கியமா பேசிட்டேன், நீங்க நம்புறீங்களா? இப்படி தானே பிரதர், அந்த காலத்துல இருந்து 93ல இருந்து இப்படி தானே பேசிட்டு இருக்கிறீங்க. நடந்துச்சா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களை ஒடுக்கினாங்கல்ல, அவங்களை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. எந்த பவர், எந்த ரூலிங் பார்ட்டி, எந்த அரசாட்சி, எந்த ஆளுகை உங்களை ஒடுக்கினதோ அது உங்க கைக்குள்ள வரும். நீங்கள் அதை ஆளுகை செய்வீர்கள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாடி உட்கார்ந்திருக்காதீங்க. ஆமென்னு சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஆளுவீங்க. உங்களால் ஆள முடியும். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நாம் ஜெபிப்பது மெய்யானால், நாம் விசுவாசிப்பது மெய்யானால், நாம் இயேசுவை நம்புவது மெய்யானால், ஆளுகை செய்ய போவதும் மெய்யான ஒன்று. டவுட் வேண்டாம். நோ டவுட். நம்புங்க. He will rule surely. கட்டாயம் நடக்கும், மாறாது. நிச்சயமா அரசாட்சி செய்வீங்க. நீங்க ரூலிங் பார்ட்டியா மாறுவீங்க. நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி வரும். இல்ல, உங்க பகுதிக்கு நீங்க சாகும் வரை நீங்க தான் ரூலிங் பார்ட்டி.
எத்தனை பேர் நம்புறீங்க? அத வார்த்தையை நம்புங்க. You will rule. You will rule. You will ruler. அரசாட்சி செய்பவர் நீங்க தான். You will rule. நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அடகு வச்சிடாதீங்க அதிகாரத்தை. எவனுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காவது அடகு வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அத்தாரிட்டியை பெற்றிருக்கிறோம், அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரம் நம்ம கையில இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த அதிகாரம் செயல்படும். நிச்சயமா அது செயல்படும். ஆமென். இன்னைக்கு உங்க பக்கத்துல யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, பார்க்க யாரும் இல்லை, அனாதைதான், உண்மைதான், தள்ளப்பட்ட ஒரு நிலைதான். ஆனால் நீங்க கர்த்தருடைய நகரம் என்பதை மறந்து விட வேண்டாம். சீயோனுடைய பரிசுத்தரின் நகரம் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய சட்டம், மாறாது. இன்னைக்கு பேயை கண்டு பயப்படுறீங்க, நோயை கண்டு நடுங்கிட்டு கிடக்குறீங்க. அந்த நோயெல்லாம் ஒரு நாள் வரப்போகுது. நீங்க ஜெபம் பண்ணும்போது பறந்து ஓட போகுது. அந்த நோய் பேயெல்லாம் தலை விரிச்சு ஆடி ஓட போகுது. உங்க ஒரே ஒரு 2 வார்த்தையில இன்னைக்கு உங்களை ஆட்டி படைக்கிற இந்த பேயும் நோயும் 1-2 வார்த்தையில 1-2 வார்த்தைகளில அது கதிகலங்கி ஓட போகுது. ஆமென். அதுதான் ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஒடுக்கினவர்கள் ஆளுகை சென்ற வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். வேலைக்காரன் கையாண்டு அவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும் பண்ண முடிந்த காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று, அவன் ஆணவமும் ஒளிந்து போயிற்று. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். ஆமென். நல்லா கவனி. இதுதான் நமக்கு நடக்க போகுது. நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல இயேசுவை எங்கெங்கெல்லாம் வணங்குகிறார்களோ அத்தனை பேருக்கும் இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் நடக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடூரமா ஆட்சி செய்யறாங்கல்ல, அந்த வசனத்தை பாருங்க. 6வது வசனம். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். மனம் போன போக்குல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்களோ அந்த அரசாட்சி செய்யப்படுகிறவர்கள், அரசாட்சி யாருப்படி அந்த அதிகாரத்தை கெட்டதாய் பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு இந்த காரியம் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அவங்களை தடுக்கவே ஆள் இருக்காது. கர்த்தருடைய தண்டனை அங்க இறங்கும். நாட்டில் நடந்திருக்கு, இன்னும் நடக்க போகுது, நடக்குது, இன்னும் நடக்க போகுது. இந்தியாவில் நிறைய நடக்க போகுது. தடுப்பார் இல்லாமல், ஐயோ அப்பா அம்மா உள்ளவும் பூச ஒருத்தரும் தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. மேல இருந்து விழுந்துகிட்டே இருக்கும். யார் இந்த நபர்கள்? உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகள் அரசாண்டவன். எந்த ஜாதிய? கிறிஸ்தவ ஜாதிய. எந்த ஜாதி பிடிக்காது? கிறிஸ்தவ ஜாதி பிடிக்காது. யாரை பிடிக்காது? அலையிலகாரனை பிடிக்காது. யாரை பிடிக்காது? ஆராதிக்கணும் பிடிக்காது. மகனே, உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஏசாயா 14வது அதிகாரம் 6வது வசனத்தின் நியாய தீர்ப்பு விரைவில் உன் தலையில இறங்க போகிறது. அன்றைக்கு தெரியும் இந்த அல்லேலூயாவுடைய மகிமை என்னவென்று. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். யாரும் தங்களை ஒடுக்கினார்களோ, யார் உங்களை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது வசனத்தை வாசி. 3வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமையாக்கப்பட்ட கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி. நிச்சயம் அது நடக்கும். கர்த்தர் நமக்கு செய்வார். நம்பிக்கை விட்டுறாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, தைரியமா இருங்க. தேவன் இதை நிச்சயமா செய்வார். நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஒரு விதவை சகோதரி தன்னுடைய குடியிருக்கிற இடத்துல ஒரு கொடூரமான ஒரு நபர் பயங்கரமான அட்டூழியம் பண்றான். யாருமே கேட்க முடியாது. கதறாங்க, பதறாங்க. அவங்க புலம்புறாங்க. நான் சொன்னேன், நீங்க விதவை, உங்களுக்கு இந்த கஷ்டத்தை உண்டாக்கக்கூடாது. ஆனால் என்ன லாபத்தை அடைய போறான்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கண்ணீருக்கு பதில் தருவார், அமைதியா இருங்க சொல்லிட்டு வந்தோம். 1 வருடம் முடியல.
1 வருடம் முடியல, அவன் மரித்து போனான். விதவைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவன், திக்கற்றவர்களையும் விதவைகளுடைய கண்ணீரை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. திக்கற்றவன், எனக்கு துணை யாரும் இல்லை, ஆதரவு யாரும் இல்லை. திக்கற்றவர்கள், ஆதரவு இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், யாரும் உதவி இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், பெரிய வசதி இல்லாதவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், திக்கற்றவனையும் விதவையும் விசாரித்து அவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குகிறவர் கர்த்தர். நம்ம கண்ணீர் சும்மா உறங்குன்னு நினைக்காதீங்க, நம்ம கண்ணீர் தூங்குன்னு நினைக்காதீங்க. நம்முடைய கண்ணீர் உயிருள்ள கண்ணீர். அந்த கண்ணீர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் நாடு வெள்ளக்காடாக மாறிவிடும். ஒருத்தனும் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஒரு நபரும் தப்ப முடியாது. அந்த நாளுக்காக காத்திருங்கள். அந்த நாள் விரைவில் வரும். ஒருவரும் தப்ப முடியாது, ஒரு நபரும் தப்ப முடியாது, ஒருவனை எஸ்கேப் ஆக முடியாது. அந்த கண்ணீருக்கு பதில் இறங்கி வரும் பொழுது தண்டனை பகிரங்கமா எல்லாருடைய கண்களும் பார்க்கும். அல்லேலூயா. அதுவரை அவருடைய பாதத்துல உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம், சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு நபரும் இல்லை, தனிமையான சூழ்நிலை. கவலைப்படாதீங்க, நமக்கு இயேசு இருக்கிறார், நம் பக்கத்துல தேவன் இருக்கிறார், நம்முடைய அருகாமையில் அவர் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகவும் இல்லை, அவர் நம்மை கைவிடவும் இல்லை. பார்க்க மனிதர்கள் தான் இல்லை, விசாரிக்க பக்கத்துல யாரும் இல்லை, மனிதர் தான் இல்லை. ஆனால் தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நம் பக்கத்தில் உள்ள எல்லா மனிதருடைய கண்களும் காணும்படி, நான் தான் தேவன், அவர்தான் நமக்கு தேவன் என்பதை நிரூபிக்கும்படி, எல்லாருடைய கண்களும் கண்டு சொல்லும்படி பெரிய நன்மை நமக்கு இறங்கி வரப்போகிறது. பெரிய ஆளுகை நமக்கு இறங்கி வரப்போகிறது. நம்முடைய தத்தளிப்பு நீங்க போகிறது, நம்முடைய தடுமாற்றம் நீங்க போகிறது, கடினமான நுகத்தடி நீங்க போகிறது, கடினமான பாரம் நீங்க போகிறது. வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என் தகப்பனே, எனக்கு நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒருவரும் இல்லை நினைச்சேன், என் பக்கத்துல யாரும் இல்லை நினைச்சேன். ஆண்டவரே, என்னை பார்க்கவும் யாரும் இல்லை, என் பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. என்னை பார்க்கவும் யாரும் இல்லை, என் பக்கத்திலும் ஒருவரும் இல்லை. பெற்றவர்கள் இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை, என் இரத்த பாசம் என்று சொல்ல யாரும் இல்லை. ஐயோ, நான் தனிமையானேனே, நான் தனிமையானேனே, நான் தனித்து விடப்பட்டேனே. ஐயோ, என்னுடைய பாரம், என்னுடைய கவலை, என்னுடைய வேதனை என்னை நாளுக்கு நாள் ஒடுக்குகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவரே தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். அவரே இரட்சகர் என்பதை நிரூபிக்க போகிறார். அவரே இந்த உலகத்தை படைத்தவர் என்பதை நிரூபிக்க போகிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க போகிறார். உங்களை ரட்சித்து மீட்க போகிறார். எல்லா மனிதருடைய கண்களும் காண போகிறது. நீங்கள் ஆளுவீர்கள், உங்களை ஒடுக்கிறவர்களை ஆளுவீர்கள், உங்களை ஒடுக்கிறவர்களை ஆளுவீர்கள், உங்களை ஒடுக்கிறவர்களை ஆளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் இதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அதை நிறைவேற்றும் வரை உன்னை நான் கைவிடுவது இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாத யாக்கோபே, தனித்திருக்கிறோம் என்று கவலைப்படாத யாக்கோபே, யூதாவே, இஸ்ரவேலே, உங்கள் சிறையிருப்பு மாற போகிறது. நான் மறுபடியும் முன்னிருந்தது போல கட்டுவித்து, முன்னிருந்தது போல எடுத்து எடுப்பித்து உங்களை நான் மறுபடியும் உருவாக்க போகிறேன். யூதாவே, இஸ்ரவேலே, உங்கள் சிறையிருப்பு மாற போகிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஐயா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காப்பாற்ற இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. என்னை விசாரிக்க உம்மை தவிர யாரும் இல்லை. என்னை விடுதலையாக்க உம்மை தவிர யாரும் இல்லை. எனக்கு சுகத்தை கொடுக்க உம்மை தவிர யாரும் இல்லை. என்னை ஆசீர்வதிக்க உம்மை தவிர யாரும் இல்லை. ஐயா, தகப்பனே, என் மீது அன்புடையவரே, என் மீது அளவற்ற பாசத்தை உடையவரே, என்னை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
இயேசுவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் பாவங்களை என்னை விட்டு அகற்றுங்கப்பா, என் பாவங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஐயா, என்னுடைய பாவங்களையும் தவறுகளையும் மீறுதலை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. என்னை நோயின் கையில ஒப்பு கொடுக்க வேண்டாம், பேயோட கையில ஒப்பு கொடுக்க வேண்டாம், வறுமையின் கையில ஒப்பு கொடுக்க வேண்டாம், விஷப்பூச்சி கையில ஒப்பு கொடுக்க வேண்டாம், துன்மார்க்கர்கள் கையில ஒப்பு கொடுக்க வேண்டாம், வறுமைக்கும் ஏழ்மைக்கும் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டாம் ஐயா. நான் குறைவுள்ளவன், என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை காப்பாற்றுங்க ஐயா. வாயை திறந்து கேட்கலாமா? கண்ணீரோட கேளுங்களேன், கண்ணீரோட கேளுங்களேன், அழுது புலம்பி கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க இயேசப்பா, என்னை ஆசீர்வதிக்க உம்மை தவிர யாரும் இல்லை, என்னை விடுவிக்க உம்மை தவிர யாரும் இல்லை, எனக்கு சுகத்தை கொடுக்க யாரும் இல்லை. இரவும் பகலுமா நான் வேதனைப்படுறேன், இரவும் பகலுமா நோயில நான் வாழ்றேன், கொடிய பாரத்தை நான் சுமந்திருக்கிறப்பா, என்னை சுகமாக்குங்க ஐயா, என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை சுகமாக்குங்கப்பா, என்னை சுகமாக்குங்க ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வமே இல்லை ஐயா, ஏசையா பல இரக்கமும் நீடிய சாந்தமுள்ளவர், பல இரக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, ஏசையா தெய்வம் எனக்கு இல்லை வந்தவரே. உம்மை போல ஒரு காப்பாற்ற உம்மை தவிர யாரும் இல்லை. கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க, அழுது புலம்பி கேளுங்க. இயேசுவே இந்த நேரத்தில் எனக்கு இறங்கும், ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை விட்டு பூமிக்கு வந்தீரையா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை அப்பா. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே, மேன்மையை விட்டு பூமிக்கு வந்தீரையா. நிந்தைகளும் பாடுகளும் எங்களுக்காய் ஏற்றீரே, நிந்தைகளும் பாடுகளும் எங்களுக்காய் ஏற்றீரே. ஜீவன் தந்தீர், உம்மை போல் யாரும் இல்லை, நித்திய ஜீவன் தந்தீர், உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. மீட்டு கொள்ளுங்கப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, ஏசையா யார் யார் கண்டு விட்டு கதறுகிறார்களோ இறங்குங்கப்பா. குஷ்டரோகி மேல் மனதுருகி கூசாமல் தொட்டீரே, கஷ்டப்படுவோர் பாரங்கள் நீக்கி ஆறுதல் தந்தீரே. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவரே இயேசுவே, கஷ்டப்படுவோர் பாரங்கள் நீக்கி தந்தீரையா. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் உள்ளவர், வானிலும் பூமியிலும் மேலான நாமம் உள்ளவர். இரத்தம் சிந்தி உலகத்தை மீட்டவரே, பூமியில் இரத்தம் சிந்தி கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, ஏசையா பாவிகளையே ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, ஏசையா பாவிகளையே ரட்சிக்க வந்தவரே. குஷ்டரோகி மேல கூசாமல் தன் கரத்தை வைத்தவரே, குஷ்டரோகியை கண்டு அந்த காலத்தில் விலகி ஓடுவார்கள். தீட்டு தீட்டு என்றவன் கதற வேண்டும், அவனை பார்த்தால் மக்கள் சபிக்கப்பட்டு விடுவார்கள். அவனை கூசாமல் கையினால் தொட்டவரே, என் சரீரத்தை தொடுங்கப்பா, நான் வியாதியில வந்திருக்கிறேனே. இன்னும் எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனை மாதம், இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவரே, ஒரு முடிவு இல்லையே. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க ஐயா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. கதறுங்க கதறுங்க கதறுங்க, என்னை தொடுங்கப்பா. குஷ்டரோகியை கூசாமல் தொட்ட தெய்வமே, என்னை தொடு, என் வியாதி நீங்கணும்,
என் சரீரத்தில் உபத்திரவம் நீங்கணும், என் மேல் விழுந்திருக்கிற சாபம் நீங்கணும்பா. என்னை தொடுங்க ஐயா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. பயத்திறந்து கேளுங்க, என்னை தொடுங்க ஐயா. இயேசுவே என்னை தொடு. குஷ்டரோகியை தொட்ட தெய்வமே என்னை தொட்டு சுகமாக்கு, என்னை தொட்டு விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை பணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, தொழுகையை அங்கிருக்க எல்லாரும் சோத்திரம் பண்ணுவா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நன்மைகளை அருளி செய்ய போகிறார். சமாதானத்தை அருளி செய்ய போகிறார். புகழ்ச்சியும் கீர்த்தியும் அருளி செய்ய போகிறார். மகிழ்ச்சியை அருளி செய்ய போகிறார். ஆளுகை செய்ய போகிறீர்கள், ஆளுவீர்கள். ஒடுக்கினவர்களை ஆளுவீர்கள், ஒடுக்கினவர்களை ஆளுவீர்கள். ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதி. பாதுகாத்துகள், பொறுப்படுத்துகள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகலவன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.